நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்புகிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையில் இந்த தினத்தில் நான் பேச வேண்டியதான காரியத்தில் அநேக காரியங்கள் பார்த்திங்கன்னா அதான் ஆவியான நடத்திப்பு என்று சொல்லுவது. அநேக காரியங்கள் பார்த்திங்கன்னா ஜோனாஸ் மூலமாகவே ஒர்ஷிப்லேயே அநேக காரியங்கள் சில காரியங்கள்லாம் வந்துச்சு. சில காரியத்தெல்லாம் நிறையா டச் பண்ணிட்டு தான் அவர் போயிட்டு இருந்தாப்புல. அதை குறித்து தான் நம்ம கொஞ்சம் விரிவாக நம்ம இன்றைய தினத்தில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இந்த 21 முழுவதும் பார்ப்போமானால் அது பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அது தன்னுடைய மனவாட்டிக்காக அலங்கரிக்கப்பட்டதான அந்த நகரத்தை குறித்து அதில் 21 ஆரம்பத்திலேருந்து முடிவு வரை பார்த்திங்கன்னா புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் அது எல்லாம் எப்படிப்பட்டதாக காணப்படும், அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்ட பிரகாசத்தோடு காணப்படும், அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதான கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு 12 விதமான வாசல்கள் இருக்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பரலோக ராஜ்யம் சுத்த பொன்னால் செய்யப்பட்டதாக காணப்படுகிறது. நகரத்தின் வீதிகள் எல்லாம் சுத்த பொன்னாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் தாமே உங்களுக்கும் எனக்காகவும் கைவேலை அல்லாத நித்தியமான ஒரு ராஜ்யத்தை தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கட்டி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையில் அதில் சொல்லப்பட்டதான ஒரு கல் கூட பார்த்திங்கன்னா நம்மளால் இன்றைய நாட்களில் கூட நம்மளால் வாங்க முடியாது. ஆனால் தேவன் பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு வீடு இல்லாமல் இருக்கலாம், ஒரு பிஞ்ச ஒரு கூரை கொட்டாயில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் தேவனுக்கு முன்பாக பிரியமானவர்களாக நீங்கள் காணப்படுவீர்களானால் அப்படிப்பட்டதான பிரகாசமாக்கப்பட்டதான சுத்த, அதாவது நகரத்தின் வீதிகள் எல்லாம் சுத்த பொன்னாய் செய்யப்பட்டதான அந்த பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடாதான சிலாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைய தினத்தில் அநேகர் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை விரும்பாமல் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அதுதான் ஜோனாஸ் கூட சொன்னாப்புல, அதாவது என்னென்னா ஆசீர்வாதத்தை நம்பி அற்புதத்தை நம்பி இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையில் நீங்கள் எவ்வளோ தான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள், தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய சீமானாக இருந்தார்கள். ஆனால் அவங்க சாலமோன் பார்த்திங்கன்னா தேவாலயத்துக்கு மட்டும் செலவு பண்ணினதான பொன் மாத்திரம் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 190 டன் 85 கிலோ என்னவோ அவ்வளோ பொண்ணை பார்த்திங்கன்னா, அதாவது தேவனுடைய ஆலயத்துக்கு பார்த்திங்கன்னா அவன் செலவு பண்ணிக்கான். ஒரு டன்னுன்றது 1000 கிலோ அப்படின்னா 190 டன்னுன்னா பார்த்துக்கோங்க எத்தனை 1000 கிலோ இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்த்திங்கன்னா செலவு பண்ணினேன். அந்த ஆலயத்தையே கிபி 600 பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் தகர்க்கப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையில் அதே நேரத்தில் பாருங்கள், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாம்லாம் சீமானாக இருந்தான், ஆனால் எல்லாரும் ஏதாச்சும் கொண்டு போனாங்களா? ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த சீயோன் நகரத்துக்காக அவர் காத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வாழ்க்கையில் உலகத்தில் எல்லா ஆசீர்வாதம் தான் கொடுக்கப்பட்டது. எவ்வளோ வேலைக்காரர்கள் இருந்தாங்க, வேலைக்காரிகள் இருந்தாங்க, எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நம்ம நாடி தேடுகிறோம் என்று அதை தான் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஏனென்றால் இந்த நகரம் ஒரு நாள் அழியக்கூடியது, நம்முடைய சரீரமும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அழியக்கூடியது. 70 வருஷமோ 80 வருஷமோ சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கதான நிழலை போன்றதான புல்லை போன்றதான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கதான இந்த வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தை நாடி தேடி ஓடி அதை நம்ம எப்படியுமே கொண்டு போக முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பரலோக ராஜ்யத்துக்காக, நீங்கள் ஒரு நித்திய ராஜ்யத்துக்காக நீங்கள் பாடுபடுவீர்களே ஆனால், அதற்காக நீங்கள் பிரயாசப்படுவீர்களே ஆனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி நாடி தேடி வரும். அதே நேரத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நீங்கள் நாடி தேடி போனீர்களே ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வாசல் பாருங்கள், 12 விதமான
கற்களை கொன்றது. அந்த கல்லெல்லாம் கூட நம்ம இன்ன வரைக்கும் கூட பார்த்தது இல்லைங்க. சுனீரம், வஜ்ரக்கல், பதுகப்பச்சை, இதில் இந்திரநீலம், இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா 12 விதமான கல்லை சொல்லியிருக்கோம். அந்த கல்லை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் என்ன கலரில் இருக்குன்னு. அப்படிப்பட்ட கற்களை கொண்டு தேவன் உங்களுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா அந்த நகரத்தை தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்டதான புதிய வானம் புதிய பூமி, இந்த புதிய எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுவார்களா? அதை தான் அந்த கடைசி வசனத்தில் சொல்கிறாரு. அந்த நகரத்தில் குறித்து எல்லாம் விலக்கி கொண்டு வந்து கடைசியில் சொல்கிறாரு, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்புகிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தக பேரிடப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலுயா சொல்லாமே. அல்லேலுயா. அன்பு தேவனுடைய பிள்ளையில, நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக வேண்டி நம்ம பார்த்திங்கன்னா அதற்காக வேண்டி நம்ம சந்தோஷப்பட வேண்டுமா? ஒரு முறை பார்த்திங்கன்னா சீசர்களுக்கு ஆண்டவர் பிசாசுகளை துரத்துவதற்கு, வியாதியுள்ளவர்களை குணமாக்குவதற்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான வரங்களை கொடுத்து அவர்களை எல்லாம் அனுப்பி விடுகிறாரு. அவங்க திரும்ப சொல்கிறாங்க, பிசாசுகள்லாம் எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடுங்கு ஓடுகிறது என்று சொல்கிறாங்க. அப்போதைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல லூக்கா 8:20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள். நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறக்காண்டி, நம்முடைய நாமெல்லாம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறக்காண்டி நம்ம சந்தோஷப்படணும். இன்றைக்கி பாருங்கள், அநேகர் பிசாசை துரத்துறதெல்லாம் டிவியில் மாற்றி போட்டு காமிச்சிட்டு அது உருள்றது இது நமக்கு ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தான் கூட அப்படிப்பட்ட வித்தைகளை எல்லாம் காமித்து கொண்டு இருக்கிறான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு அது முக்கியம் கிடையாது. இதுக்காக வேண்டி உடனே நீ ரொம்ப டேலண்ட் உள்ளவன், நீதிமான்லாம் நீ நினைக்காத. உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக, அதுக்காக வேண்டி நீ என்னென்ன பெருமைப்படு, அதுக்காக வேண்டி நீ சந்தோஷப்படுன்றாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள், அந்த பேர் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறோம், அநேகர் பார்த்திங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்கப்படும் பொழுது நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது, நல்லது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் கடைசி வரை கர்த்தருக்குள்ளாக இருக்கிறீர்களா, அதே பேரையே பார்த்திங்கன்னா ஆண்டவர் கிறுக்கி போடுகிறதாகவும் இருக்கிறது வசனம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒரு இடத்துல மோசே கூட சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை அழிக்க வகை தேடும் பொழுது மோசே சொல்கிறான், இவங்களெல்லாம் நீங்கள் அழிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு திறப்பில் நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே வாதாடும் பொழுது அங்கே அவன் சொல்கிறான், தேவரீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பேரை கிறுக்கி போடும். அவங்களுக்கு வேண்டி திறப்பு வாயில நின்று எவ்வளோ வைராக்கியமாக ஜெபம் பண்ணுறான் பாருங்க. நீர் அவருடைய பாவத்தை மன்னியும், அவங்க செஞ்சது தவறு தான், தப்பு தான், ஆனாலும் மன்னியும், எனக்காக வேண்டி நீங்கள் அவருக்காக வேண்டி மன்னியும், ஆனாலும் என்னென்னா இல்லாட்டா என்னுடைய பேரை நீர் கிறுக்கி போடும் என்று அவ்வளோ வைராக்கியமாக பாருங்க ஜெபம் பண்ணுறான். அன்பு தேவனுடைய பிள்ளையில, நம்முடைய பேர் எழுதப்பட்டிருப்பது நல்லதே, ஆனாலும் பார்த்திங்கன்னா கடைசி வரை அந்த பேர் ஜீவ புஸ்தகத்தில், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை தரம் கடைசி வரை கர்த்தருக்காக நிலைத்திருக்க வேண்டும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கத்தக்கதான என்ன காரியம் வந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக வேண்டி நீங்கள் வைராக்கியமாக நிற்பீர்களே ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இது நம்மளுடைய பிரசங்கம் அதே கிடையாது. முக்கியமானது என்னென்னா, நம்முடைய பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தீட்டு என்றதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், உலக பிரகாரமாக வெளிப்பிரகாரமாக அநேக விதமான தீட்டுகளை குறித்து நம்ம உலகத்தில் பார்க்கலாம். ஒரு மறித்து விட்டால் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அது அவன் தீட்டுன்னுவாங்க. இன்னும் அநேக விதமான உலக பிரகாரமான தீட்டை எல்லாம் சொல்லுவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆனாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா லூக்கா 7:10 அல்ல பாருங்கள், அதாவது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் அவனை தீட்டுப்படுத்தும் என்று பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. மார்க் 7:20
அதில் பாருங்கள், அதில் அநேக விதமான காரியங்களை சொல்கிறாரு. பொல்லாத சிந்தனை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். பொல்லாத சிந்தனை, வைராக்கியம், இப்படிப்பட்டதெல்லாம் அவனுடைய இருதயத்திலேருந்து புறப்பட்டு வரும். இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் தீட்டான காரியங்கள் ஒன்றும் பார்த்திங்கன்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்காது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகிக்கப்பட்டோம், ஆனாலும் தேவனுக்கு பிரியமில்லாத சில தீட்டான காரியங்கள் நம்மளை அறியாமலேயே நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டில் ஒருவன் தீட்டோடு காணப்படுவானே ஆனால் அவன் பார்த்திங்கன்னா பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது என்னென்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வரும்பொழுது அங்கே பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொல்கிறாரு. ஆசரிப்பு கூடாரத்தில் 3 விதமான பகுதி, அதாவது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 விதமான பகுதி இருக்கிறது. இந்த 3 விதமான பகுதி இருந்தாலும் இந்த 3 விதமான பகுதிக்குள்ளாக பிரகாரத்துக்குள்ளார இவன்லாம் பிரவேசிக்க வேண்டும்னா இது, அதாவது என்னென்னா இதுதான் ஆசரிப்பு கூடாரம்னா இதை சுற்றி தான் பார்த்திங்கன்னா அந்த 12 விதமான கோத்திரமும், அதாவது ஒவ்வொரு திசையிலையும் 3 விதமான கோத்திரம், 12 விதமான கோத்திரமும் பாளையம் இறங்கியிருக்கும். இந்த பாளையத்தில் தீட்டுப்பட்டவன் யாராவது இருந்தால் அவன் பார்த்திங்கன்னா பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தையே வரக்கூடாது. அவன் இருந்தது பார்த்திங்கன்னா பாளையம்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதிலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியணும். அவங்க பாருங்கள், எகிப்து என்றதான அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். பாவத்திலிருந்து விடுதலை ஆனதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாருங்கள், சிவந்த சமுத்திரம் என்னும் அந்த செங்கடலின் வழியாக அவர்கள் கடந்து வந்தார்கள். அது ஞானஸ்நான அனுபவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. 3ஆவதாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்குது. இந்த 3 விதமான பாதை வழியாக கடந்து வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளாக பார்த்திங்கன்னா தீட்டு என்றதான ஒரு காரியம் காணப்பட்டால் அவன் பார்த்திங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக பிரவேசிக்கூட, பாளையத்துக்குள்ளாரே இருக்கக்கூடாது. பாளையத்தை விட்டு பார்த்திங்கன்னா அவன் புறம்பாக்கப்பட வேண்டும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அது தீட்டு என்று சொல்லக்கூடியதான குஷ்டரோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குஷ்டரோகத்துக்கு அநேக மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சி இந்தியாவில் ஒழிச்சிட்டேன்னு கூட சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆனாலும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு கொடிய வியாதியாக காணப்பட்டது. அந்த வியாதி உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தப்படுவார்கள். அதாவது என்னென்னா வீட்டோடைய வைத்திருக்க மாட்டார்கள். அதை குறித்து லேவியராகம் 13:45 பார்ப்போம்னால் அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக அவன், அதாவது தீட்டு உள்ளவன் பார்த்திங்கன்னா பாளையத்துக்கு புறம்பாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா தாடியை மூடிக்கொண்டு அவன் பார்த்திங்கன்னா யாராச்சும் தெரியாமல் அந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா அசுத்தம், தீட்டு 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 என்று அவன் என்னென்னா சொல்லி கொண்டிருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அசுத்தம்னு, ஏனென்றால் மற்றவங்க யாரும் அந்த பக்கம் தெரியாமல் வந்துடக்கூடாது என்பதற்காக அவங்க பார்த்திங்கன்னா பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையில், நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா பரலோகம் என்றதான ராஜ்யத்தில் பார்த்திங்கன்னா 3 விதமான காரியம் இருக்குது. புதிய எருசலேம், பரலோக ராஜ்யம், புதிய எருசலேம், 3 விதமான காரியங்கள் இருக்குது. இந்த 3 விதமான காரியங்களுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீட்டு என்றதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டதான தீட்டான காரியங்கள் நமக்குள்ளாக காணப்படுமையானால் நாம் சர்ச்சுக்குள்ளாக இருக்கலாம், அதே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக இருக்கலாம், விசுவாசி என்று நான் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா பாளையத்துக்கு புறம்பாக்கப்படுவோம். பரலோக ராஜ்யத்தை நம்ம விட வேண்டியது வரும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதற்காக நம்முடைய வாழ்க்கையில் சரியாக வேண்டிய காரியங்களில் நாம் சரியாக வேண்டியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்டதான சிலருடைய அனுபவத்தில் இப்படிப்பட்டதான தீட்டு பிரவேசித்தது நிமித்தமாக அவர்கள் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டதே ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா தீட்டுப்பட்டது பார்த்திங்கன்னா கேயாசி. 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 20 நாம் பார்ப்போமானால்
அதாவது என்னென்னா அங்கே என்னென்னா நாகமான் என்பவன் அவனுக்கு இருந்ததான அந்த வியாதியை நீக்குவதற்காக எலிசாவிடம் வருகிறான். அவன் சீரிய படை தளபதி நாகமான். அவன் தன்னுடைய வியாதியை போக்குவதற்காக எலிசாவிடம் வந்த பொழுது எலிசா பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு காரியத்தை அவன் சொல்கிறான். என்னென்னா, நீ போய் யோர்தான் நதியில் 7 முறை நீ என்னென்னா முங்கி எந்திரி, உன்னுடைய வியாதி நீங்கி நீ சுகமாவா என்று. இவனுக்கு என்னென்னா சீரியா படை தளபதிக்கு என்னென்னா அவன் தனக்குள்ளே ஒரு காரியத்தை நினச்சிட்டு வந்தான். அதாவது என்னென்னா, நான் போவேன், நானே பெரிய சீரியா தேசத்துக்கு நான் படை தளபதியாக இருக்கேன், அவன் என்னென்னா நல்லா கவனித்து என்னுடைய வியாதியெல்லாம் தடவி சுகமாக்கி எதையாச்சும் வச்சு தடவி சுகமாக்கி அனுப்புவான்னு இவன் நினச்சிட்டு போகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அவனை பார்த்தானா என்னன்னு கூட தெரில, கேசிட்ட சொல்லி சொல்கிறான், அவனை போய் யோர்தான் நதியில் 7 முறை முழுகுன்னு. இவனுக்கு என்னென்னா தன்னுடைய தேசத்தில் உள்ளதான நதியை குறித்ததான மேன்மை, தன்னுடைய தேசத்தை குறித்ததான பெருமை. அவனுடைய தேசத்தில் என்னென்னா 2 விதமான நதி ஓடுகிறது, ஆப்னா பர்பார் என்றதான. உடனே அவனுக்கு என்னென்னா கோபம் வருது. நான் இப்படி நினச்சிட்டு வந்தேன், நான் ஒரு பெரிய படை தளபதி, ஆனால் என்னென்னா போய் முழுகு என்று சொல்லிட்டானே, இதை போய் நான் எப்படி செய்கிறது, யோர்தானில் போய் முழுகு என்று சொன்ன பொழுது இவன் பார்த்திங்கன்னா ஒரு காணிக்கையை எடுத்துகிட்டு போகிறான். இவன் ஒரு சேனையோடு அங்கே போன பொழுது தான் இது நடக்குது. ஆனால் கூட உள்ளவங்க சொல்கிறாங்க, அவர் என்ன முங்கி தானே எந்திரிக்க சொன்னார், ஒரு குளிக்க தானே சொன்னார். இன்றைக்கும் பாருங்கள் சிலர்கிட்ட அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். சரி, டெய்லி குளிங்கங்க, அதுக்காக வேண்டி நீங்கள் ஏங்க குளிக்காமல், எதுக்குங்க பல்லு தேய்க்காமல், எதுக்குங்க இப்படி உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் ஒழுங்காக குளித்து சுத்தமாக இருங்க. வேதமே அப்படி தாங்க சொல்லுது. உங்களுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, நீங்கள் என்னென்னா குளித்து எண்ணெய் தேய்ச்சி நீ என்னென்னா சுத்தமாக இருன்னு தான் பைபிள் வசனமே சொல்லுது. ஆனால் பார்த்திங்கன்னா இது மாதிரி பாருங்கள் ஈஸியானது. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் அநேகர் பின்பற்றாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இதுமாரி உன்னுடைய பாவம் போக்கணுன்னா நீ இதுமாரி ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு இதுமாரி ஏறி இங்கே வந்து நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு இப்படிலாம் சொல்லி எதையோ ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா என்றைக்கே பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். ஆனால் என்னென்னா ஈஸியான காரியம், இலவசமான காரியம். இலவசமாக தான் பார்த்திங்கன்னா கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இது என்னென்னா உங்களால் உண்டானதில்ல, தேவனுடைய ஈவா தேவன் கொடுத்த ரட்சிப்பு. இதெல்லாம் அவங்களால கீப்பப் பண்ண முடியல. இதுமாரி பார்த்திங்கன்னா இலவசமாக உள்ளதெல்லாம் நம்ம ஈஸியாக உள்ள காரியத்தெல்லாம் சொல்கிறோம். உனக்கு வியாதியா, நீ ஒன்றும் இது பண்ண வேண்டாம், உனக்காண்டி ஜெபம் பண்ணுறோம், சரியாகும்னு நம்ம சொல்கிறோம். அதேமாரி சரியாகுது. ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு அவனால் இது பண்ண முடியல. ஆனால் அதே நேரத்தில் பார்த்திக்கவில்லை. அவன் என்ன சொல்கிறான்னா போய் மூங்குன்றான். கூட உள்ளவங்க சொல்கிறாங்க, அவர் ஒரு ஈஸியான காரியத்தை தானே சொன்னார், இதை நீ செஞ்சுட்டு போகணுமேனு. அதேமாரி பார்த்திங்கன்னா அவன் போய் முழுகி அங்கே எந்திரிக்கிறான். அவனுடைய மாம்சம் பார்த்திங்கன்னா சிறு பிள்ளையின் மாம்சம் போல் மாறிட்டு என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் சில வியாதிக்கு ஆண்டவர் இப்படி தான் குணமாக்குவார், அப்படி தான் குணமாக்குவார்னு. ஆண்டவருக்கு எந்த வழியிலனாலும் உங்களுடைய வியாதியை குணமாக்க முடியும். அது சிறு வயதிலேருந்து உள்ளதான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி இடையில வந்ததான பிரச்சனையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நடந்தீங்கன்னா உடனே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதுதான் அற்புதத்தினுடைய ரகசியமே. நம்ம என்னென்னா வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்ல. ஆண்டவர் மேலேயே நீ நம்பிக்கை வை, விசுவாசத்தோடு நீ காத்துரு, ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார்னா அந்த நம்பிக்கை நமக்கு கிடையாது. இன்னும் கூட கொஞ்சம் நமக்கு தலைவலி அதிகமாக வர்றப்ப என்னென்னா ஐயோ ஏதோ ஒன்று நடந்துடும் போல் நம்ம உடனே என்ன பண்ணுறோம், குறுக்கு வழியை மற்றவர்கள் சொல்கிற காரியத்தெல்லாம் நம்ம நாடுகிறோம். இங்கே பாருங்கள், அவனுடைய அந்த நாகமானுடைய குஷ்டரோகம் சரியாகி அவன் சிறு பிள்ளையின் மாம்சம் போல் மாறினிச்சு. இங்கு என்னென்னா 7 தரம் முழுகுவது என்பது பரிபூர்ணமான, அதாவது என்னென்னா 7 என்பது பரிபூர்ண ஒப்பு கொடுத்தலுக்கு. அப்படியே பரிபூர்ணமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களை எல்லாம் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த நாகமானுக்கு சுகத்தை கொடுத்ததான தேவன், ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் அநேக நாட்களாக அநேக வியாதியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவன் இந்த கால வேளையில் நீங்கள் தேவன் மேலேயே நம்பிக்கை வைத்து தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிங்க, பரிபூர்ணமாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களோ இந்த கால வேளையில் நீங்கள்
நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வியாதி பலவீனத்தை எல்லாம் அவர் மாற்றி போட்டு அவர் உங்களுக்கு நல்ல ஒரு பூரண சுகத்தை தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். எந்த மனுஷனாலும் எவனையாச்சும் கொண்டு போய் ஏதாச்சும் தண்ணியில் முக்குனா அவனால் சுகப்படுத்த முடியுமா? எந்த மனுஷனாலையுமே முடியாது. ஆனால் தேவனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூடும். தேவன் பார்த்தீங்கன்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காரியத்தை மாற்றுவதற்கு அநேக வழிகள் வைத்திருப்பார். ஆனால் நம்ம தான் என்னென்னா ஏதாச்சும் ஒரு வழியை ஒருத்தருக்கு இப்படி நடந்துச்சுன்னா ஒருத்தருக்கு லாட்ரி விழுந்துச்சுன்னா நமக்கும் உழுவுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் பாருங்கள் ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதத்தில் சுகப்படுத்தினார். சில புதிய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான வியாதி உள்ளவர்களை நீ போய் ஆசாரியனுக்கு காண்பின்னு சொன்னார். ஆசாரியனுக்கு காண்பிக்க போன நேரத்திலே பார்த்தீங்கன்னா சுகமானார்கள். அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவங்க நடந்தாங்க. அது நிமித்தமாக அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இந்த இடத்துல நமக்கு அது முக்கியமான காரியம் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா கேயாசி அவனுடைய வேலைக்காரனாக இருக்கிறான். இவன் கொண்டு வந்ததான காணிக்கையை அவன்கிட்ட கொடுக்குறான். அவன் பார்த்திங்கன்னா எலியா பார்த்திங்கன்னா அந்த காணிக்கையை வாங்கலை. எலியா என்னென்னா அந்த காணிக்கையெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டான்னு. ஏன்னா எலியாவுக்கு தெரியும், எலிசாவுக்கு தெரியும் ஆண்டவர் என்னை போஷிக்கிறார், ஆண்டவர் என்னை நடத்துகிறார். நீ கொடுக்குற காணிக்கை, இந்த காணிக்கை எத்தனை நாளைக்கு இருக்கும்? நீ கொடுக்குற இதை நான் நம்பிக்கிட்டு நான் எத்தனை நாளைக்கு இப்படிலாம் நான் உட்காந்துக்கிட்டு இல்லை. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. அதனால வேண்டி என்னென்னா நீ கொண்டு வந்த காணிக்கையை நீ கொண்டு போன்னு சொல்லி அனுப்பிவிட்றான். ஆனால் அவனுக்கு வேலைக்காரனாக இருந்தவனுக்கு அதை தாங்கி கொள்ள முடியவில்லை. ஐயோ, என்னுடைய எஜமான் அவன் கொண்டு வந்ததான வெள்ளி போலம், அதே நேரத்தில் அவன் கொண்டு வந்ததான காணிக்கையெல்லாம் வாங்காமல் மாற்று வஸ்திரத்தெல்லாம் வாங்காமல் அனுப்பி விட்டுட்டாரேன்னு சொல்லிவிட்டு இவன் பார்த்திங்கன்னா அவன் அனுப்பி விட்டதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா அவனை பின்பற்றியே போய் அங்கே போய் பார்த்திங்கன்னா அவனுக்கு பின்னாடியே போகிறான். அவன் உடனே திரும்பி பார்க்கணும். இதுமாரி கேயாசி வரான், வேலைக்காரன் வரான்னு அவன் உடனே அங்கே பார்த்திங்கன்னா எலிசாவுடைய பெயரை பொய் சொல்லி அங்கே பார்த்திங்கன்னா அவன் அந்த காணிக்கையில் கொஞ்சத்தை அவன் பெற்றுக்கொண்டு வருகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையில் அவன் பாருங்கள், அவனுக்கு இருந்ததான அந்த பொருளாசை, அந்த பொருளாசையின் நிமித்தமாக அவனால் அதை விட முடியல. அவன் பாருங்கள் போய் அவன் பின்னாடியே போய் அதை வாங்கி கொண்டு வருகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் பொருளாசை என்றதான ஒரு காரியம் காணப்படுமே. ஆனால் நாம் தீட்டுப்பட்டவர்கள் என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். அதாவது என்னென்னா எலியாவுக்கு கீழே அதாவது தண்ணீர் வார்த்தவன் பார்த்திங்கன்னா எலிசாக்கு கீழே பார்த்திங்கன்னா வேலைக்காரனாக வந்தவன் கேயாசி. அடுத்து பார்த்திங்கன்னா எலிசாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசியாக மாறக்கூடியவன். ஆனால் அவனுடைய ஸ்தானத்தை பார்த்திங்கன்னா இழந்துட்டான். அதோடு மட்டும் இல்லாமல் அவன் அங்கே வந்தோன்னே பார்த்திங்கன்னா தன்னுடைய எஜமான் பேரை சொல்லி அதை வாங்கிடுறான். ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கேட்குறான், கேயாசியை எங்கே போனேன்னா அவன் உடனே சொல்கிறான், நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கிறேன்றான். அங்கே பாருங்கள் பொய் சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் பொருளாசை என்றதான ஒரு காரியம் வறுமையானால் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்குள்ளார பொய் என்றதான காரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர் தான். அதாவது என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு வீடு வாசல் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசுகிறாங்கன்னு. அப்படி இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுக்கென்று பார்த்திங்கன்னா ஒரு வீடு அல்ல 10 வீடு கொடுத்தாலுமே நீங்கள் ஆண்டவர் உங்களோட கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து கொடுத்தாருன்னா நீங்கள் நன்றாக அதெல்லாம் வாங்கலாம், வச்சுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அதை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியில் பொய்யா அடுத்தவனை அடித்து வஞ்சித்து அநியாயமாக பரிதானம் வாங்கி இப்படிலாம் நம்ம சேர்த்தோமையானால் அது நிச்சயமாக அவனை பிடித்ததான அதே வியாதி நமக்குள்ளாக வரும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளும். இங்கே நடந்த காரியம் அதுதான். அவன் உடனே சொல்கிறான் பாருங்கள், பொய் சொல்கிறான். பொய் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவன் பார்த்திங்கன்னா நான் எங்கேயுமே போகல, இங்கே தான் இருந்தேன்றான். உடனே அப்போ அவன் சொல்கிறான், நீ அவன்கிட்ட இதுமாரி பணத்தையும் பொருளையும் வாங்கும் பொழுது என்னுடைய இருதயம் உன்னோடு பேசவில்லையா என்று அவன் கேட்குறான். அதாவது என்னென்னா திராட்சை தோட்டத்தையும் ஒளிவ தோப்பையும் வாங்குறதுக்கெலாம் இதெல்லாம் காலமானு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுதான் காலமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவருடைய வருகையை கொடுத்து எல்லாம் சிந்திப்பதற்கு நேரம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சும்மா ஏதோ சொல்கிறவன் பைத்தியக்காரன் என்று ஒரு கூட்டத்தார் பேசிக்கொண்டு நீ இந்த உலகத்திலேயே இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் வைத்து வாழ வேண்டும் என்பதற்காக தான் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்று அப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட போதனைகள் இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா காரியத்திலையும் பார்த்திங்கன்னா வந்து கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இது எல்லாம் பார்த்திங்கன்னா பிசாசானவன் வஞ்சிக்கிற ஒரு காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நமக்குள்ளாக பொருளாசை என்றதான ஒரு காரியம் இருக்குமே, ஆனால் நம்முடைய ஸ்தானத்தை நாம் இழந்து விடுவோம். இரண்டாவதாக இவன் ஒரு காரியத்தை நினச்சிருக்கணும், என்னென்னா இவனுக்கு இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் நினைக்கிறதில்ல. நமக்கு எஜமான் யார்? நமக்கு எஜமான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் அறிந்தவர். இங்கு பாருங்கள், எலிசா எப்படிப்பட்டவன்? எலிசா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாக்கு, அதாவது என்னென்னா சீரியா ராஜா அவனோட யுத்தத்துக்கு வரப்போகிறான், அதனால் வேண்டி நீ இங்கே போய் போயிடு, உன்னை அழிக்க வரான்னு சொல்லிட்டு எலிசா பார்த்திங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அப்போக்கப்போ நியூஸு கொடுத்துட்ருக்கான். இது என்னன்னா அதை பார்த்து இஸ்ரவேலின் ராஜா தப்பிச்சுக்கிறான். உடனே பார்த்திங்கன்னா அவன் சீரியா ராஜா சொல்கிறான், நம்முடைய படைத்தளபதியில் எவனோ ஒருத்தன் இங்கேருந்து நமக்கு என்னென்னா ஸ்பை மாரி, அதாவது ஒற்றன் மாரி இங்கேருந்து என்னென்னா உளவு சொல்லி கொண்டே இருக்கிறான், அதனால தான் அவன் தப்பிச்சுக்கிறான்றான். ஆனால் அங்கே இருக்கிறவன் ஒருத்தன் சொல்கிறான், உன்னுடைய பள்ளி அறையில் நீ என்ன நடக்குதோ அதை கூட அங்கே கர்மேல் பருவத்தில் இருக்கிறதான எலிசா அவனுக்கு அங்கே அறிவிப்பான், அதை நீ தெரியாமல் நீ சொல்லி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான். அதாவது என்னென்னா அவனுடைய எஜமானுக்கு எலிசாக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லைன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா இதை கேயாசி நன்றாக அறிந்திருக்கணும். என்னுடைய எஜமான் எப்படிப்பட்டவர், ஆனால் அவருக்கு முன்னாடி நான் பொய் சொன்னேன்னா தப்பிக்க முடியுமா? நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் என்பதெல்லாம் கர்மேல் பருவத்தில் உட்காந்துக்கிட்டே அவர் சொல்லக்கூடியவர்ன்றதை அவன் நன்றாக நினச்சிருக்கணும். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா அதே கதை தான் நடக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய எஜமான் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா அவருடைய சந்நிதியில் கூட நம்ம அநேக நேரங்களில் பொய் சொல்கிறாங்க சிலர்லாம். அவருடைய சந்நிதியில் நிற்கிறோன்ற கூட அறியாமல், அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம எங்கே போகிறோம் வரோம் போக்கையும் வரத்தையும் அவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவர் என்னென்னா அவர் நம்மளோடையா இருக்கிறாரு? அவர் மேலே இருக்கிறாரு. மேலே இருக்கிறவனுக்கு கீழே உள்ள காரியம்லாம் நிச்சயமாக தெரியுமா தெரியாதா? அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம நினச்சிக்கிறோம், சாமர்த்தியமாக நம்ம பேசுகிறோம், சாமர்த்தியமாக சில காரியத்தை செய்கிறோம். இன்னும் ஆண்டவருக்கே தெரியாது, ஆண்டவருடைய கண்ணையை நம்ம மறைத்து விடுகிறோம் என்று நம்ம நினைக்கிறோம். அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கி பாருங்கள், நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பாஷை குறித்து நன்றாக அறிந்திருக்கணும். அவன் எப்படிப்பட்டவன்னு சிலர் பாருங்கள், அதை நன்றாக அறியாதது நிமித்தம் தான் அவன் பார்த்திங்கன்னா பெரிய கிரிமினலாக இருப்பான். அவன்கிட்டயே பார்த்திங்கன்னா இவனுக்கு என்னென்னா பாடம் எடுக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாட்டிக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதுவும் நம்ம ஆவிக்குரியவர்களை நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோன்னு. ஏன்னா சத்துருவானவன் நமக்கு எதிராக கூட உள்ளவர்களை கொண்டு தான் கண்ணி வைப்பான். நம்மகிட்டயே நல்லா பேசிகிட்டு இருப்பான். இவனே தான் போய் அங்கே போய் பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி பார்த்திங்கன்னா அங்கே மேலே பார்த்திங்கன்னா தப்பாக நம்மளை குறித்து சொல்லிகிட்டு இருப்பான். நம்மகிட்டயே விஷயத்தை வாங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய எஜமானனை குறித்து நமக்கு மேலே உள்ளவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி ஸ்பையெல்லாம் வைப்பான் என்பதையெல்லாம் நம்ம நல்லா அறிஞ்சிருக்கணும். அதுக்கு தேவையான வரத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஆவியை அறியக்கூடியதான வரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்முடைய எஜமான் இப்படிப்பட்ட ஒரு அன்பு தேவனுடைய பிள்ளையை இந்த பொருளாசையின் நிமித்தமாக அநேகர் பார்த்திங்கன்னா தங்களுடைய ஸ்தானத்தை விட்டவர்களை நம்ம நன்றாக அறியலாம். 1 சாமுவேல் 8:3 பாருங்கள், சாமுவேலுடைய மகனுக்கு பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருந்தான். சாமுவேலுடைய பிள்ளைகள் அடுத்து பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசியாக வர வேண்டியது, நியாயாதிபதியாக வர வேண்டியது. ஆனால் அவனுங்களை பாருங்கள் நியாயாதிபதியாக வச்சான். ஆனால் பாருங்கள் அவன் பாருங்கள் பொருளாசையை சார்ந்தது நிமித்தமாக அவன் பாருங்கள் அவனுடைய ஸ்தானத்தை இழந்து போயிட்டான். அதான் 1 சாமுவேல் 8:3 அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து
பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினா அது நிமித்தம் தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஏசாயா 57:17 ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, நான் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தமாக கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன் என்று சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், அவர் என்னன்னா பொருளாசை நிமித்தமாக அவன் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகும் பொழுது ஆண்டவரே பார்த்திங்கன்னா அவனை அடித்தேன் என்று அவர் அங்கே சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். எபேசியர் 5:5 பார்க்கும்பொழுது விக்கிர ஆராதனை ஆகிய பொருளாசை என்று சொல்லப்பட்டது. நமக்குள்ள பொருளாசை இருக்குமானால் நாம் ஒரு விக்கிர ஆராதனை பண்ணக்கூடியவர்களாக காணப்படுகிறோம் என்பதை அங்கே அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். அப்படிப்பட்டவர்கள் என்னென்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள்னு அவரே அங்கேயே பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புலேயே அதிலேயே எழுதுகிறாரு. இப்படிப்பட்டவர்களை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று நீதிமொழியில் சொல்லப்பட்ட நீதிமொழி 1:19 பாருங்கள், பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களுடைய உயிரை வாங்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், பொருளாசை நிமித்தமாக அனனியா சப்பீரால் அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் பொய் சொல்லி தங்களுக்கு விற்ற பங்கில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தார்கள். ஆனால் பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த பொய்யின் நிமித்தமாக, அந்த பொருளாசை நிமித்தமாக அது அவர்களுடைய உயிரையே வாங்கி விட்டது என்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்டதான பொருளாசை நமக்குள்ள காணப்பட்டவுமே ஆனால் கேயாசி பாருங்கள், அவன் தேவனுடைய சமூகத்தை நிற்கக்கூடியவன். அவன் பாருங்கள் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டான். அதுக்கு பிற்பாடு கேயாசியுடைய சரித்திரமே என்னன்னே தெரியல. அந்த வியாதி பாருங்கள் அவனை மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியையும் தொடர்ந்தது என்றது அதிலேயே போட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளையை, இதெல்லாம் நமக்கு வேதத்தில் எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ள. இரண்டாவதாக ஒருத்தன் தீட்டுப்பட்டவனை நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா யோவாப் என்பவனை பார்க்கலாம். யோவாப் பார்த்திங்கன்னா 2 சாமுவேல் 3:29 பாருங்கள், யோவாப்பை குறித்து யோவாப்பு தாவீதுக்கு பார்த்திங்கன்னா மெய்க்காவலன் மாரி, அதாவது தாவீதினுடைய இராணுவத்தில் பாருங்கள் அவன் என்னன்னா யுத்த வீரன். அவன் தான் பார்த்திங்கன்னா தலைவர், அவன் தான் தளபதி யோவாப்பு. இப்படிப்பட்டதான யோவாப்பு அநேக, அதாவது தாவீது காடு மேடுலாம் சுற்றுறப்ப கூட அவனோடு கூட தான் இருந்தான் யோவாப்பு பாருங்கள் எல்லா காலத்துலேயும் பார்த்திங்கன்னா தாவீதுக்கு மிகவும் உதவியாக இருந்தான். தாவீது அவனை நம்பி ரொம்ப அநேக காரியங்களை எல்லாம் ஒப்புவித்தான், அதையும் நேர்த்தியாக செய்து கொண்டு வந்தான். ஒரு முறை பார்த்திங்கன்னா அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் பார்த்திங்கன்னா பிரிவினை ஏற்பட்டுச்சு. அதாவது அப்சலோம் பார்த்திங்கன்னா அவனுடைய சகோதரனை அம்னோனை கொன்றது நிமித்தமாக அப்சலோம் பயந்து போய் அவன் பாட்டுக்கு வீட்டை விட்டு போய் பிரிஞ்சு போய் தனியாக இருக்கிறான். தனியாக இருக்கும் பொழுது இதை பார்த்திங்கன்னா இந்த யோவாப்பு பார்த்துட்டு அதை பார்த்திங்கன்னா தாவீதோடு நேக்கா பேசி இது பண்ணி அவங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணினவன் பார்த்திங்கன்னா இந்த யோவாப்பு அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி அவனை மறுபடியுமாக வீட்டில் சேர்த்து கொண்டான். அப்படி இருந்தவன். ஆனால் இதே யோவாப் தான் பார்த்திங்கன்னா அப்சலோமையே கொன்னதே பார்த்திங்கன்னா யோவாப் தான். எப்போ தாவீதுக்கு எதிராக அவன் எழும்பி இது பண்ணப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் கூட அவன் தாவீதோட மகன் என்று சொல்லி கர்வாலி மரத்தில் தொங்கும் பொழுது அவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இவன் யோவாப் உள்ள எப்படியும் அவனை காலி பண்ணிடணும்னு சமாதானம் பண்ண யோவாப் அதே நேரத்தில் அவனே பாருங்கள் அவனை பாருங்கள் அழித்து விடுகிறான். இப்படிப்பட்டதான யோவாப்பு ஒரு முறை பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா யூதா கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரம், இந்த 2 கோத்திரம் தான் இருக்குது. இந்த கோத்திரத்தில் இஸ்ரவேல் கோத்திரம் தான் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு சவுல் ராஜாவாக இருக்கிறான். சவுல் ராஜாவாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு படை தளபதி யாருன்னா அப்னேர் என்பவன். இந்த அப்னேர் பார்த்திங்கன்னா அவனும் பார்த்திங்கன்னா மகா தந்திரவாதி, அவனும் பார்த்திங்கன்னா யுத்த வீரன். இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை பார்த்திங்கன்னா கிபியோன் என்றதான இடத்துல யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும் பொழுது என்னென்னா தாவீதினுடைய படைக்கும் சவுலினுடைய படைக்கும் அங்கே யுத்தம் நடக்கும் பொழுது அவன் பார்த்திங்கன்னா அப்னேரை யோவாப்புடைய தம்பி ஆசைகள் என்பவன் பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா விரட்டிட்டு போகிறான். ஒரு இடத்துல வச்சு அவன் கையில் மாட்டிக்கிட்டான்.
அவனை என்னென்னா அழிக்க பார்த்துட்டான் ஆசைகள். அப்போ அந்த நேரத்தில் என்னென்னா அப்போவும் அவன் சொல்கிறான், நீ யோவாப்போட தம்பி ஆசைகள் அல்லவா, என்னை விட்டு விலகிரு, இல்லாட்டி நான் என்னென்னா ஒரே குத்தா குத்திடுவேன்றான். அப்படி இருந்து அவன் ஆசைகள் இல்லை, நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து பின்பற்றி போகும்பொழுது அவன் பார்த்திங்கன்னா ஒரே குத்தா குத்தி ஆசைகளை கொண்டுறான், யோவாப்போட தம்பியை கொண்டுறான். இது என்னென்னா யோவாப்புடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. இது மனதில் இருந்து கொண்டு இருந்தது நிமித்தமாக இவன் பார்த்திங்கன்னா எப்படா அப்னேர் நமக்கு கிடைப்பான், அப்னேரை நம்ம காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளாக அந்த பழைய பகையை பார்த்திங்கன்னா இருதயத்துக்குள்ளார வைத்து கொண்டே இருந்தான். சவுல் இறந்துட்டான். சவுல் இறந்ததுக்கப்புறம் தாவீதை ராஜாவாக்குவதற்காக அந்த அப்னேர் மற்றும் சவுலோடைய படத்தளபதி எல்லாம் சமாதானமாக யார்கிட்ட தாவீதுகிட்ட பேசுகிறாங்க, நீர் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ள, நான் உமக்கு கீழே இருக்கிறேன்னு. இது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்னேர் வந்துட்டு போனது யோவாப்புக்கு தெரியல. உடனே பார்த்திங்கன்னா இதுமாரி அப்னேர் வந்துட்டு போனான்னு சொன்னோன்னையே பார்த்திங்கன்னா உடனே எங்கே வந்துட்டு போனான்னு சொல்லி கேட்டுட்டு உடனே அவனை என்ன பண்ணுறான், அப்னேரை மறுபடியுமாக கூப்பிட்றான். எப்படின்னா அதாவது என்னென்னா நீ இதுமாரி வான்னு சொல்லிட்டு அவனை என்னென்னா நல்லபடியாக கூப்பிட்ற மாரி கூப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆசைகள் தன்னுடைய தம்பியை கொன்னதான அந்த பகையை பார்த்திங்கன்னா இவன் மேலே தீர்த்துடுறான் அந்த நேரத்தில். அதாவது என்னென்னா அது எப்போன்னா அதாவது ராஜாக்களுக்கு பார்த்திங்கன்னா 2 விதமான காலங்கள் இருந்தது. அதாவது யுத்தம் செய்கிற காலங்கள், சமாதானமாக இருக்கிற காலங்கள். அதாவது என்னென்னா சமாதானமான காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா சமாதானமாக போயிடுவானுங்க, அந்த நேரத்தில் சண்டையே போட மாட்டாங்க. அதே நேரத்தில் யுத்த காலத்தில் பார்த்திங்கன்னா யுத்தம் அந்த நாளில் தான் யுத்தம் பண்ணுவாங்க. இவன் பார்த்திங்கன்னா சமாதானமான காலத்தில் தான் அவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வரான், அப்னேர் வரான். அந்த சமாதானமாக இருக்க வேண்டியதான காலத்தில் இவன் பார்த்திங்கன்னா அப்போ என்னென்னா குற்றமில்லாத ரத்தத்தை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிந்திடுறான். அதுவும் பார்த்திங்கன்னா அழகாக அவன்கிட்ட நன்மையை பேசுகிற மாரி பேசி ஒளிமுக வாசலில் வச்சு அவனை பார்த்திங்கன்னா ஒரே குத்தா குத்தி கொன்னுறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதிலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் 2 விதமான காலங்கள். இதில் எப்படி யுத்தத்துக்கு ஒரு காலங்கள், சமாதானத்துக்கு ஒரு காலம் என்று இருப்பது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படாத நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு நம்ம என்னென்னா கீழ்ப்படிந்தவர்களாகி நமக்குள்ளாக இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் நமக்குள்ளாக காணப்பட்டது. பழைய அனுபவம், அதாவது பாவம் நமக்குள்ளாக இருந்தது நிமித்தமாக மற்றவர்களை பழி வாங்க வேண்டும், மற்றவர்களை எப்படியும் வஞ்சந்திருக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க முடியாத சுபாவம், இப்படிப்பட்ட காரியத்தோடு தான் நம்மளும் ஒரு காலத்தில் இருந்தோம் ரட்சிக்கப்படாத பொழுது. ஆனாலும் பார்த்திங்கன்னா சமாதான காலம் என்றதான இந்த ரட்சிப்புக்குள்ளாக இப்போ நம்ம சமாதானமாக இருக்க வேண்டியதான காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. அதை தான் ஜோனாஸ் பார்த்திங்கன்னா இதில் கூட டச் பண்ணாப்புல. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாக இருந்து சமாதானமாய் நல்ல ஒரு இளைப்பாறுதலை அனுபவிக்க வேண்டியதான இந்த காலத்தில் இன்றைக்கி நமக்குள்ளாக பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டதான காரியங்கள் சுபாவங்கள் காணப்பட்டு கொண்டிருக்குது. ரட்சிக்கப்படாத பொழுது பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை வஞ்சந்திக்கணும், அடுத்தவங்களை பழி வாங்கணும், மன்னிக்க முடியாத சுபாவம், இன்னும் பார்த்திங்கன்னா பழைய பகையை, அதாவது எப்போவோ அவர்களுடைய நம்மளுடைய சின்ன வயசில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், நம்முடைய மூதாதையர் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம என்னென்னா பழி தீர்ப்பதற்காக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ரட்சித்து தேவன் கொண்டு சமாதானமாக ஒரு இழப்பாருகிற காலத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். குடும்பத்துக்குள்ளார சமாதானத்தோடு நம்ம இருக்க வேண்டியவர்கள். இன்றைக்கும் பாருங்கள், சில குடும்பத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது என்னென்னா ரட்சிக்கப்படாத புதுசில் அவர்களோட குடும்பத்தில் அநேக பிரச்சனை நடந்திருக்கும். ஆனால் அதை பார்த்திங்கன்னா இன்றும் மறக்க முடியாமல் அவர்களுக்குள்ளார வைத்து கொண்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பழிக்கு பழி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வாங்கி கொண்டு இருப்பது நிமித்தமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா யுத்தமாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீ ரட்சிக்கப்பட்டதான நீ சமாதான காலத்துக்குள்ளாக ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக நீ காணப்பட வேண்டியதான நீ உன்னுடைய குடும்பத்துக்குள்ளாக உன்னுடைய
அதாவது என்னுடைய குடும்பத்திலேயே நீ பழைய பகையை வைத்துக்கொண்டு நீ பிரச்சனை பண்ணி இருப்பது நிமித்தமாக உன்னுடைய குடும்பம் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அலக்கழித்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் என்னென்னா தேவன் பார்த்திங்கன்னா தீட்டாக எண்ணுகிறார். சமாதான காலத்தில் சமாதானத்தோடு காணப்பட வேண்டியதான நீ ஒரு காலத்தில் என்னென்னா அவர்கள், அதாவது நமக்கு எதிராக தவறு செய்தவர்களும் ஒரு காலத்தில் நம்ம ரசிக்கப்படாத நாளில் நடந்தது. ஆனாலும் இன்றைக்கு நம்ம பழைய பகையை நாம் வைத்து கொண்டு எப்படி அவர்களை வஞ்சத்திருக்க வேண்டும் என்று நாம் தீர்த்து கொண்டு இருப்போமே, ஆனால் நாம் தீட்டுப்பட்டவர்கள் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதனால தான் தாவீது அங்கே சொல்கிறான். அவனுக்கு பாருங்கள், அதை வாசிங்களேன். பழி இல்லை பாருங்க. அவன் சொல்கிறான், யோவாப்புடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. பாருங்க, யோவாபின் வீட்டாரில் பிரம்மியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் பார்த்திங்கன்னா அவன் இவனுடைய சந்ததியில் வரதில்லை, எல்லாம் இப்படிப்பட்டவனாக இருப்பான். பிரம்மியக்காரன், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குஷ்டரோகி, கால் ஊன்றி நடக்கிறவன், அதே நேரத்தில் அப்பத்துக்கு பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்கிறவன், இப்படிப்பட்டவனாக தான் அவன் பார்த்திங்கன்னா இருப்பான் என்று அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்றைக்கே பார்த்திங்கன்னா யோவாப்பு அவ்வளோதான், அதோடு அவனுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து போய்விட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய அவன் பட்டதான அந்த தீட்டு நிமித்தமாக அவனை பார்த்திங்கன்னா புறம்பாக்கி விட்டார்கள். சாலமோன் பார்த்திங்கன்னா சாலமோன் காலத்தில் அவன்லாம் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு தாவீது போயிடுறான். என்னடா தாவீது அப்படி பழித்துக்கிறவன் கிடையாது. ஆனால் சாலமோன் பார்த்திங்கன்னா அந்த யோவாப்பை பெனாவா யாரையோ விட்டு பார்த்திங்கன்னா அவன் காலி பண்ணிடுறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவன் பாருங்கள் தீட்டுப்பட்டவனாக மாறினான் என்று பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் பழைய பகை இன்றைக்கும் பாருங்கள் நம்ம ராபோஜனத்துக்கு வச்சுருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் யாருக்குள்ளாராச்சும் மனக்கசப்பு, பழைய பகை, குடும்பத்தில் எப்போ நடந்த சம்பவத்தை நிமித்தமாக இப்போ நம்முடைய குடும்பம் சமாதானத்தோடு காணப்படுகிறதான நம்முடைய குடும்பத்தில் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து நமக்குள்ளாரையும் சமாதானம் இல்லாமல், பிள்ளைங்களுக்குள்ளாரையும் சமாதானம் இல்லாமல், அதே நேரத்தில் நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்குள்ளாரையும் சமாதானமாக இல்லாமல், நமக்குள்ளார ஒருவேளை நாம் இப்போ கர்த்தருடைய சந்நிதியில் நம்ம காணப்படுகிறவர்களா இருந்தாலும் இப்படிப்பட்டதான பழைய பகையை தீர்க்க வேண்டும் என்றதான எண்ணத்தோடு நாம் காணப்படுவோமே. ஆனால் இன்றைக்கு அதை நாம் விட்டு விடுவோம். இன்றைக்கு நம்ம அதை மன்னித்து விடுவோம். நான் சமாதான காலத்தில் இருக்கிறேன், எனக்கு சமாதானம் வேணும், என்னுடைய குடும்பத்துக்கு சமாதானம் வேணும், பிள்ளைகளுக்கு சமாதானம் வேணும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த யோவாப்பை போல என்னுடைய சந்ததி மாறிவிடக்கூடாது என்று நினைக்கிறதான தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு இன்னைக்கு ஒரு தேவனிடத்தில் ஒரு ஒப்புரவாகுங்கள். உங்களுடைய குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும், இன்னும் உயர்த்தப்படும், இன்னும் தேவன் உங்களை பார்த்திங்கன்னா மேலே கொண்டு போவார். யாரோ செய்த காரியத்தை நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துக்குள்ளார ஏன் பிரச்சனை, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளார ஏன் இது, யாரோ செஞ்ச தவறு நிமித்தமாக செஞ்சவனே செத்து போயிட்டான், செஞ்சவனே இல்லாமல் போயிட்டான். இன்றைக்கி அதை நினச்சி அதை பேசி இன்றைக்கி நமக்கு அதனால் என்ன வரப்போகிறது? இது எல்லாம் பிசாசனம் நமக்குள்ளாக கொண்டு வந்து நம்முடைய குடும்ப சமாதானத்தை கெடுப்பது அதை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இன்று ஒரு தீர்மானம் எடுத்து யாருக்குள்ளாவது அந்த பழைய பகை இப்படிப்பட்டதான காரியங்கள் மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்குமே, ஆனால் இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவன் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம முடித்து விடலாம். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா தீட்டுப்பட்டதான உசியா 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உசியான்றதான ராஜா பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கை 16 வயசில் அவன் ராஜாவாகிறான், இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகிறான். அவன் பார்த்திங்கன்னா 52 வருஷம் பார்த்திங்கன்னா அவனுடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்கிறது. இந்த உசியா பார்த்திங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் பார்த்திங்கன்னா பலப்பட்ட போது இவன் பார்த்திங்கன்னா தனக்கடாத காரியத்தை செய்ய முற்படுகிறான். அந்த இடத்துல அதை வாசிங்களேன்.
இல்லை 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 2 நாளாகமா. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவன் பாருங்க, பலப்பட்ட போது அவன் மேட்டிமையாகி கேடுண்டாக மட்டும் தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட அவன் பார்த்திங்கன்னா துணிஞ்சு போனான்னு பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில இங்கே பார்த்திங்கன்னா உசியா பலப்பட்ட பொழுது அவனுடைய 52 வருஷம் ஆட்சி செய்கிறான். அவனுக்குள்ளார பார்த்திங்கன்னா மனமேட்டிமை அவனுக்குள்ளார பார்த்திங்கன்னா உருவாகி விடுகிறது. உடனே மனமேட்டிமை உருவாகினது நிமித்தமாக அவன் பார்த்திங்கன்னா ஆசாரியன் செய்ய வேண்டியதான அந்த வேலையை பார்த்திங்கன்னா அவன் செய்கிறான். துணிஞ்சு பார்த்திங்கன்னா உள்ளார போய் எனக்கும் தூபம் காட்ட தெரியும், எனக்கும் எல்லாம் செய்ய தெரியும்னு சொல்லிட்டு அவன் போய் பார்த்திங்கன்னா தூபம் காட்டுகிறான். தூபம் காட்டின அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அவனை அடிக்கிறாரு. அவனுடைய நெத்தியில் பார்த்திங்கன்னா குஷ்டம் வந்து விடுகிறது. உடனே பார்த்திங்கன்னா தேவனுடைய சந்நிதியை விட்டு உடனே பார்த்திங்கன்னா அவனை வெளியே தள்ளுறாங்க. ராஜாவினுடைய காரியத்தை விட்டு அவனை வெளியே தள்ளுறாங்க. அவன் பாருங்கள், சாகர வரைக்கும் தனியாக ஒரு வீட்டில் இருந்து அவன் பார்த்திங்கன்னா செத்தான். அதே நேரத்தில் அவனுடைய கல்லறை பார்த்திங்கன்னா பிதாக்களுடைய கல்லறையில் சேரலை, பிதாக்களுடைய கல்லறையில் அருகாமையில் தான் அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் இதிலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியணும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும், அறகுறையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதாவது என்னென்னா, அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஊழியம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் எல்லாருமே செய்கிறது நல்லது தான். அதாவது என்னென்னா, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை. எல்லாம் நம்முடைய தலையின் மேல் விழுந்ததான கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டது. நம்ம எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும், எல்லாமே செய்யணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அது எல்லாம் பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய காரியத்தோடு நம்ம நின்று கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் வசனம் தெரிஞ்சோன்னா அவங்களே ஸ்திரப்படுறதில்லை. அதை தான் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தாங்களே ஸ்திரப்படல, தங்களிடத்தில் ஒரு சாட்சி கிடையாது, தாங்களே இது கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்க பார்த்திங்கன்னா எல்லா காரியத்தையுமே செய்கிறாங்க. அதாவது என்னென்னா பலி செலுத்துறது, ராபோஜனம் கொடுக்குறது, ஞானஸ்நானம் கொடுக்குறது, எல்லாமே செய்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியம் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய பார்வையில், அதாவது நீ என்னென்னா அபிஷேகிக்கப்பட்டு ஆண்டவர் உன்னை தனியாக அழைச்சி நீ செய்கிறதுனா அது மனப்பூர்வமாக செய்யலாம். ஆண்டவர் அங்கீகரிப்பார். எல்லா காரியத்திலும் நம்மையும் பார்த்திங்கன்னா ஆசீர்வதிப்பார், குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், எல்லா காரியத்திலும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அநேகர் கொஞ்சம் வசனம் தெரிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிலைத்திருந்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் உடனே பார்த்திங்கன்னா தனக்கென்று ஒரு பாதையை தெரிந்து கொண்டு தாங்களே பார்த்திங்கன்னா துணிந்து அநேக காரியங்களை செய்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளை, அது பார்த்திங்கன்னா அது சரியான காரியம் இல்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இங்கு பாருங்கள், உசியா அப்படி தான் செஞ்சான். உசியா அப்படி செஞ்சது நிமித்தமாக ஆண்டவர் பாருங்கள் அந்த இடத்துலையே பாருங்கள், அதாவது என்னென்னா தன் கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்தெழுக்கிறவனை போல் இருக்கிறது என்று. அதாவது அவனுடைய காரியம் என்னவோ, அவனுடைய காரியம் ராஜ்யபாரம் பார்க்க வேண்டியது, அதை தான் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். அதை அவன் பார்த்துட்டு போயிருக்கணும். ஆனால் இதில் வந்து தலையிட்டு அவன் பண்ணான். இதுக்கு பார்த்திங்கன்னா உதாரணமாக சவுலும் இந்த காரியத்தை பண்ணான். சவுல் பார்த்திங்கன்னா 1 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுனா, 2வது வருஷம் பார்த்திங்கன்னா 2வது வருஷம் ஆரம்பித்து அவனுடைய ராஜ்யபாரம் கொஞ்சம் பலப்பட்ட பொழுது அவன் பார்த்திங்கன்னா இதே காரியத்தை அவன் அதேமாரி பண்ணுறான். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா கில்காலில் பார்த்திங்கன்னா அவன் இதேமாரி பார்த்திங்கன்னா பலி செலுத்துகிறான். உடனே அவன் சாமுவேல் வந்து சொல்கிறான், நீ அவ்வளோதான், நீ என்னன்னா ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத நீ இந்த காரியத்தை செஞ்சதில் உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, அதோட உன்னுடைய ராஜ்யபாரம் போய்டுன்றான். அதில் பார்த்திங்கன்னா அதேமாரி பார்த்திங்கன்னா அவனுடைய ராஜ்யபாரம் அன்னையிலேருந்து தான் அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையே ஆரம்பித்தது. அடுத்தடுத்து சத்துருக்கள் எழும்பினார்கள், அவனுடைய ராஜ்யபாரம் எல்லாம் போணுச்சு. அன்பு தேவனுடைய அவன் என்ன சொன்னான்னா, அதாவது என்னென்னா பெலிஸ்தியர் எனக்கு எதிராக வராங்க, அதுக்குள்ளார நீர் வருவதற்கு தாமதமாகிடுச்சு, அதனால நான் அந்த காரியத்தை செஞ்சேன், நான் பலி செலுத்தினேன், அது கேட்குறதுக்கு நியாயமாக இருந்துச்சு, கேட்குறதையெல்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் அவன் சொல்கிறான், இந்த காரியம் என்னென்னா நீ புத்தியினமாக செய்திரு. அப்படி தானே இருக்குது, நீ புத்தியினமாக செய்தீர். அதனால் தேவனாய கர்த்தர் உமக்கு வித்த கட்டளையே
கை கொள்ளாமல் போனான், அதனால் ராஜ்யபாரம் நிலை நிற்காதுன்னு அன்னைக்கே பார்த்திங்கன்னா அவனுடைய ராஜ்யபாரம் அதோட முடிவு கட்டப்பட்டது. இன்னொரு ஒரு காரியத்தை கூட பார்க்கலாம். அதாவது அப்போஸ்தலரில் கூட பாருங்கள், அப்போஸ்தலர் 12:21 பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஏரோது என்றதான ஒருவன் அவன் பாருங்கள், அவன் என்னென்னா யூதரை பிரியப்படுத்த மனதாய் யாக்கோபுடைய தம்பியை கொலை செய்தான். அதே நேரத்தில் பேதுருவையும் பிடிச்சி சிறைச்சாலை வச்சான். அப்போ தான் ஆண்டவர் அங்கேருந்து நைட்டில் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தார். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பேதுருவை அழிக்க பார்த்தான், இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா நான் பிரசங்கம் பண்ணுவேன்னு சொல்லி அவன் பார்த்திங்கன்னா பிரசங்கம் பண்ணான். ஆண்டவர் அங்கேயே அடித்து அவன் புழுத்து இறந்தான் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில இன்றைக்கி நம்ம என்னென்னா சுவிசேஷம் சொல்லலாம். சுவிசேஷம் சொல்வதற்காக தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் பார்த்திங்கன்னா கட்டளையே கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் போய் என்னென்னா சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிங்கள்னு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பலி செலுத்துங்க, நீங்கள் எல்லா காரியத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் அவர் சொன்னார். அதுக்கென்று பார்த்திங்கன்னா சில பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள், அதே நேரத்தில் அபிஷேகிக்கப்பட்டவர்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் நமக்கு தேவன் தரும் பொழுது நம்ம முழுமையாக கூட நம்ம செய்யலாம். வேதத்தில் பாருங்கள், அதாவது என்னென்னா ஆசரிப்பு கூடாரத்தை மோசே உண்டாக்குனா 10 கட்டளையெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கக்கூடியதான பேட்டனெல்லாம் அவன்கிட்ட கொடுத்தாரு. அவன் அதேமாரியே செய்தான், எல்லாம் பண்ணான். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குனதுக்கப்புறம் ஆசாரிய ஊழியம் யார்கிட்ட போணுச்சு? ஆரோன்கிட்ட போணுச்சு. ஆனால் மோசே பாருங்கள், என்றைக்குமே அவன் அந்த காரியத்தை பண்ணவே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் பாருங்கள் பண்ணவே இல்லை. அவன் அவனுக்குள்ளே தானே ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அந்த பாதையை தான் அவன் போயிட்டே இருந்தான். அவனுக்கு என்ன வசனம் தெரியாதா? மற்ற எல்லா காரியமும் தெரியாதா? 10 கட்டளையே அவன் தான் கொடுத்தவன். ஆண்டவர் இடத்துலேருந்து முகமுகமாக பேசி வாங்கினவன். ஆரோன்லாம் அந்த அனுபவம் கூட கிடையாது. ஆனால் என்னென்னா ஆசாரிய ஊழியம் அவன்கிட்ட தான் போணுச்சு. அதேமாரி பாருங்கள், தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது எத்தனை சங்கீதம் 150 சங்கீதமாக நம்ம எழுதியிருக்கான். ஆனாலும் அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா சங்கீதம் எழுதினவன், எல்லாம் தெரிஞ்சவன். ஆனாலும் பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா அவன் தேவாலயத்தில் தனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எந்த காரியத்தையுமே அவன் செய்யவே இல்லை. அவன் பாருங்கள், சாலமோனுக்கு கூட அவன் கட்டளை கொடுத்த பொழுது சாலமோன் பார்த்திங்கன்னா அவன் சர்ச்சை கட்டினாலும், சாலமோன் தேவனுக்கென்று தேவாலயத்தை கட்டினாலும் அதுக்கென்று நியமித்தவர்களை தான் அவன் நியமித்தான ஒழிய எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவன் எந்த காரியத்தையுமே அவன் செய்யவே இல்லை. அந்த காரியத்தில் அவங்களை எல்லாமே ஈடுபடவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய காரணம் என்ன? அது நிமித்தமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா தீட்டுப்பட்டவர்களாக காணப்படாமல் போனார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். மீரியாமை கூட எடுத்துக்கலாம். மீரியாமை பாருங்கள், மோசையினுடைய அக்கா தான். மோசையை காப்பாற்றினதே மீரியாம் தான் பாருங்கள். அந்த பார்வனுடைய குமாரத்தை குளிக்க வரும்பொழுது அங்கே அவனை நாணற்பட்டியில் விட்டு அவனை வளர்க்குறதுக்கு எல்லாம் ஏற்ற காரியத்தை எல்லாம் பண்ணது எல்லாமே மீரியாம் தான். மீரியாம் பாருங்கள், அவள் ஒரு தீர்க்கதரிசி தான். அதே நேரத்தில் பாருங்கள், செங்கடால் கடந்து வந்ததுக்கப்புறம் ஆண்டவரெல்லாம் மேன்மையாக தம்புரு வைத்து வாசித்து நல்லா மேன்மையாக இது பண்ணதான். ஆனாலும் மோசே எத்தியோப்பியா ஸ்திரியை விவாகம் பண்ணினது நிமித்தமாக, என்ன 12:1 நினைக்கிறேன், விவாகம் பண்ணினது நிமித்தமாக, மோசேக்கு விரோதமாக பேசினது நிமித்தமாக பாளையத்துக்கு 7 நாள் புறம்பே தள்ளப்பட்டா. பாருங்கள், அவ்வளோ தூரம் எல்லா கேட்டகரியும் இருந்துச்சு, எல்லாமே பண்ணதான். ஆனாலும் பார்த்திங்கன்னா நீ எப்படி என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீ பேசலான்னு அதை பார்த்திங்கன்னா அதை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவன் பாருங்கள், அவள் பேசுனது என்னென்னா ஆரோன்னு இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது பேசுனது. ஆனால் பாருங்கள், கர்த்தர் கேட்டார்னு அதில் அந்த வசனம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டுட்டு கர்த்தர் தான் சொல்கிறாரு, நீ அவ்வளோ புறம்பாக்க. இவனுங்க கூட என்னென்னா திறப்பும் வாயில் என்று ஐயோ ஆண்டவரே வேண்டான்னு உடனே பார்த்திங்கன்னா அவளோட நெத்தியில் குஷ்டம் பிடிக்குது. உடனே பார்த்திங்கன்னா பாளையத்தை விட்டு புறம்ப தள்ளு. அது மோசையோட சகோதரியாக இருந்தான்னா யாராக இருந்தான்னா அது நீதிதான்றதில் பாருங்கள் ஆண்டவர் கரெக்டாக இருக்கிறாரு. உடனே பாருங்கள் அவங்களுடைய பயணமே 7 நாள் தடைப்படுது. அவங்களால பிரயாணம் பண்ண முடியல. மறுபடியும் அதுலேருந்து சரியாகி வரும் பாளையத்திலேருந்து மறுபடியும் உள்ளே வரும் வரை அவருடைய பயணம் தடைப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பழைய பகையெல்லாம் வச்சுட்டு இருந்தோன்னா அது தேவனுடைய பார்வையில் தீட்டாக
காணப்படும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். பொருளாசையின் நிமித்தமாக நம்ம என்னென்னா தேவனுடைய வழியை விட்டு ஏதோ குறுக்கோளில் எப்படியோ சம்பாதித்து விடலாம் என்றெல்லாம் நினைத்து இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக காணப்படுமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீட்டுப்பட்டவர்களாக காணப்படுவோம். அதே நேரத்தில் மூன்றாவதாக பார்த்திங்கன்னா, நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடணும். நமக்கு ஆண்டவர் என்ன நியமித்திருக்காரோ அதை பார்த்துட்டு அதில் நம்ம சரியாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நம்ம ஜெயத்தோடு ஓட முடியும். நான்காவதாக பார்த்திங்கன்னா, நான் மற்றவர்களுக்கு விரோதமாக பேச வேண்டாம். அந்த மீரியாம் பாருங்க, அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவதாசர்களுக்கு விரோதமாக பேசினது நிமித்தமாக ஆண்டவர் பாளையத்துக்கு புறம்பே அவள் தீட்டுப்பட்டாள் என்று சொல்லப்பட்ட பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டாள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்கிறது. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம ஆண்டவராகிய இயேசுனுடைய வருகை மிகவும் அதி சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். அதனால் நம்ம சமாதான காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யுத்த காலத்தில் ரத்தத்தை நம்ம சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. ரட்சிக்கப்படாத பொழுது இருந்த சுபாவம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்புகிறதுமாகிய ஒன்றும் உள்ளே பிரவேசியாது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தை பேரெழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மறைவான தீட்டான காரியங்களை நம்ம அறிக்கை செய்து விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முற்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.